விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற வெறித்தனத்துடன் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதுடன் அனைத்து தேர்தல் நடத்தை விதிமுறைகளையும் எதிராக விக்கிரவாண்டி தொகுதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக அங்கே உள்ள கிராமத்து பெண்களை வாக்காளர்களை ஆடு மாடுகளில் பட்டி தொட்டில் அடைப்பது போல் அருகிலுள்ள கோவில் அல்லது திருமண மண்டபம் இது போன்ற ஏதாவது ஒரு இடத்துக்கு அழைத்து சென்று காலையில் அழைத்து சென்று மாலை 6 மணி வரை அந்த இடத்திலே அவர்களை தங்க வைத்து அவர்கள் மாலை அவர்கள் விடுவிக்கப்படும் போது 300 ரூபாய் பணமும் இரவு உணவு பார்சல் அதையும் கையில் கொடுத்து அனுப்பி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த வாக்காளர்களுக்கு பல்வேறு இலவச பொருட்கள், இலவச வேட்டி சேலை, மூக்குத்தி போன்ற பல்வேறு இலவச பொருட்களும் இரவு நேரத்திலே விநியோகம் செய்யப்படுகின்றது. இப்படி எல்லா விதத்திலும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்கள் உட்பட 25க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், அது மட்டுமல்லாமல் நூற்றுக்கணக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் அந்த விக்கிரவாண்டியினுடைய மூளை முடுக்கெங்கும் தங்களுடைய வாகனங்களிலே அடியாட்களை வைத்துக்கொண்டு மக்களை மிரட்டுவதும் எதிர்க்கட்சிகள் அந்த மக்களை சந்தித்து வாக்கு கேட்கும் வாய்ப்பை பறிப்பதுமாக அனைத்து விதமான சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் அந்த தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பலமுறை முறையிட்டோம், பல ஆதாரங்களை நாம் கொடுத்துருக்கிறோம். ஆனாலும் ஆளுங்கட்சியினுடைய செல்வாக்கு காரணமாக ஒரு துரும்பு கூட அங்கே அசையவில்லை. எந்த விதமான நடவடிக்கை எடுப்பது போல் அதாவது என்னென்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதல்ல ஒரு சின்ன நடவடிக்கை எடுக்கிற மாதிரியாவது ஒரு ஆக்ஷன் முதல்ல காமிட்டுவாங்க. ஆனால் இந்த முறை அந்த மாதிரின எந்த விதமான நடவடிக்கையும் கூட எடுக்கப்படவில்லை. ஆகவே எங்களுடைய வேட்பாளரும் எங்களுடைய நிர்வாகிகளும் பல பகுதிகளிலே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது மிரட்டப்படுகிறார்கள். நாங்கள் வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து வாக்கு கேட்பதை திமுக தன்னுடைய பலத்தை, செல்வாக்கை பயன்படுத்தி, தன்னுடைய போலீஸ் அதிகாரத்தை பயன்படுத்தி தடுத்து வருகிறது. காவல்துறையினுடைய கைகள் ஒட்டுமொத்தமாக கட்டப்பட்டிருக்கின்றன. அவர்கள் மேலிடத்திலிருந்து வரும் உத்தரவின் அடிப்படையில் எங்கள் மீது தான் அவர்கள் நடவடிக்கை எடுக்க முயற்சிக்கிறார்களே தவிர இத்தனை அத்துமீறலில் ஈடுபடும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கடைசி தொண்டனிலிருந்து மேல்மட்ட அமைச்சர்கள் வரை அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுப்பதில்லை. மாறாக எதிர்க்கட்சிகளை அவர்களுடைய பிரச்சாரத்தை முடுக்குவதற்காக தான் அவங்க எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. ஆகவே நாங்கள் இப்போது தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை சந்தித்து இது உடனடியாக துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அந்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலரும் இடம் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அவருடைய மனுவாக அளித்திருக்கிறோம். அதாவது இப்படியான விதிமுறைகளை நாங்கள் எடுத்து சொல்லும்போது அவர் தலைமை தேர்தல் அதிகாரி எங்களுக்கு அறிவுறுத்தியது என்னவென்றால், அவர்களுடைய சி-விஜில் ஆப், அந்த ஆப்பில் அந்த சம்பவங்கள் நீங்கள் சொல்கிறீங்க, பட்டி தொட்டியில் ஒரு 150-200 பெண்களை அடைச்சி வச்சுருக்காங்கன்னு, அந்த இடத்துலேருந்து எடுக்கப்பட்ட அந்த சி-விஜில் ஆப்பில் நீங்கள் அங்கேருந்து நீங்கள் எடுத்து நீங்கள் ஃபோட்டோவை எடுத்து அனுப்பினால்தான் நாங்கள் அதை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம். உடனடியாக நீங்கள் அனுப்பிய 30 to 45 நிமிடத்துக்குள் உடனடியாக எங்களுடைய டீம் அங்கே போய் சேரும், நாங்கள் விசாரிப்போம் அப்படி என்று ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அங்கே உள்ள அப்சர்வர்ஸ், போலீஸ் அப்சர்வர்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர்ஸ், ஜெனரல் அப்சர்வர்ஸ் அவர்களிடமும் நான் உரிய நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன். இந்த மனுவின் மீது உடனடியாக மாவட்ட ஆட்சியரிடம் நான் அறிக்கை கேட்கிறேன். தக்க நடவடிக்கை உடனடியாக நாங்கள் எடுப்போம் என்று உறுதி அளித்திருக்கிறார். ஆக இன்னும் 4 நாட்கள் பிரச்சாரம் செய்ய 4 நாட்கள் தான் உள்ளது. இந்த 4 நாட்களிலே அதாவது எங்களுக்கு கிடைத்த தகவல், ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு வாக்காளருக்கும் குறைந்தபட்சம் 5000 முதல் பணம் அளிப்பதற்கு தயாராகி வருகிற பணம் மற்றும் பொருட்கள் அதை தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால்
சுதந்திரமாக நியாயமாக தேர்தல் வந்து நடைபெற வேண்டும் என்றால் இந்த மாதிரியான சட்ட விதிமுறைகள் தடுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த சந்திப்பின் மூலம் அவர் வந்து எங்களுக்கு கொடுத்திருக்க வாக்குறுதி, நாங்கள் உடனடியாக நாங்கள் இதை தடுப்பதற்கான நீங்களும் வந்து நான் அவர் சொன்ன மாதிரி சிவிஜியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அப்சர்வர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுன்றது மட்டுமல்லாமல் என்னுடைய தரப்பிலிருந்து நாங்கள் துரித நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்துள்ளார். வேட்பாளரை பிரச்சாரம் செய்யவே விட மாட்டாங்க. வேட்பாளர் அதாவது அந்த 100 பெண்களை அடைச்சி வச்சிருக்க பகுதியில் நாங்கள் அனுமதி வாங்கியிருக்கோம். எங்களுக்கு அனுமதி உண்டு. நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கும் எங்கள் வாகனத்துக்கும் நாங்கள் வந்து ஒளிபெருக்கிக்கும் அனுமதி உண்டு. ஆனால் நாங்கள் அங்கே பிரச்சாரம் செய்யும்போது காவல்துறை அங்கேருந்து எங்களை முதல்ல விரட்டுறதுலாம் குறியாக இருக்காங்க. அவங்கள கலைக்காம, அதாவது எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் அங்கே பட்டி தொட்டி அங்கே வந்து மக்கள் அடைச்சி வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் அனுமதி வாங்கி நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம். ஆனால் பண்ணும்போது அந்த மக்களை வந்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்காமல் அந்த மக்களை கலைக்காமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, காவல்துறை எங்ககிட்ட வந்து வேண்டாம் நீங்கள் வந்து இப்போ பேசாதீங்க, நீங்கள் கிளம்புங்க, நீங்கள் கிளம்பிடுங்க, இது வந்து வேறு மாதிரி பிரச்சனைகள் வரும், நீங்கள் உடனே கிளம்புங்க, உங்களுக்கு பாதுகாப்பு குறைவாக இருக்குது, இப்படியான எங்களுடைய பிரச்சாரங்கள் தடுக்கப்படுகிறது. ஆனால் சட்டவிரோதமாக தேர்தல் பணிமுனை என்ற போர்வையில் அங்கே அடைத்து வைக்கப்படக்கூடிய மக்கள், அதை செய்த நபர்கள், அவர்கள் மீது எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை.